நம்மோடு தற்போது தொலைபேசி வாயிலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமகிருஷ்ணன். திரு கமல்ஹாசன் அவர்களுடைய சமீபத்திய அறிக்கை பற்றிய உங்களுடைய பார்வை. ஏற்கனவே மாநிலத்துல அரசு நிர்வாகத்துல ஆட்சியில் ஊழல் உள்ளது, வலிந்து விட்டது அப்படின்னு கமலஹாசன் அறிக்கை விட்டதுக்காக அவர் அமைச்சர்கள் கடுமையா சாடினாங்க, மிரட்டினாங்க. ஒரு நடிகர், ஒரு குடிமகன் வாக்காளர்கள் அடிப்படையில அரசு நிர்வாகத்தை பற்றி ஊழல் இருந்தா சொல்லுவதற்கு அவர் உரிமை உண்டு. விமர்சனத்துக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லணும். பதில் சொல்றதுக்கு மாறாக ஒரு நடிகர் கமலஹாசன் அப்படி சொல்லவே கூடாது, மிரட்டுற துணியில அமைச்சர்கள் பேசினதையும் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் கண்டிச்சோம். இப்ப அவர் அவருடைய ரசிகர் மன்றங்கள் ஊழல் ஆதாரங்கள் இருந்தால் நீங்க அரசுக்கு அனுப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரியானதுதான். ஆனா இந்த அரசு ஊழல் இருந்தால் விபரத்தோட ஆதாரத்தோட அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விட்டது சரியான கருத்து. ஆனா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அரசு நிர்வாகத்தில் ஊழல் இருந்தால் நடவடிக்கை எடுப்பதற்காக, ஊழலை தடுப்பதற்காக மத்தியில லோக்பால் சட்டம் வந்த பிறகு மாநில அரசுகள் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று லோக்பால் சட்டம் சொல்லுது. இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்திலே சட்டம் கொண்டு வந்து நாங்க சொல்லியிருந்தோம். சட்டமன்றத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆகவே லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வந்து ஊழலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்காரு. நன்றி திரு ஜி ராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு.